ஓம் நமோ நாராயணாய நமக. அன்பார்ந்த தினபூமியினர்களே வணக்கம். இன்றைய தேதி 13/2/2019, கிழமை புதன்கிழமை. திதி அஷ்டமி திதி. அஷ்டமி திதி பகல் 3:46 வரை இருக்கிறது. நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் இரவு 10:27 வரை இருக்கிறது. கிருத்திகை நட்சத்திரம் அமிர்த யோகம். இரவு 10:27 அப்புறம் ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரம் சித்த யோகம். இன்று மாசி 1ஆம் தேதி, அதாவது இன்றைய நாள் புத அஷ்டமின்னு சொல்லுவாங்க. கலியுகாந்தம், கலியுக ஆரம்ப நாள் இன்று. கிருத்திகை விரதம், கிருத்திகை ஏற்கனால கிருத்திகை விரதம் செய்வதற்கு உகந்த நாள். புதன்கிழமை 7 to 9, புதன்கிழமை 7 to 9 யமகண்டம், 10 to 12 குளிகை, 12 to 1 ராகு காலம். அஷ்டமிங்கிறதுனால சில காரியங்கள்லாம் தவிர்க்கிறது நன்று. வழக்கமான செயல்களில் தடையதும் கிடையாது. அதேமாதிரி கிருத்திகை கொடுக்கல் வாங்கல் கண்டிப்பாக கூடாது. ராசி பலன்களை பார்ப்போமா. அன்பார்ந்த மேச ராசி நேயர்களே, இன்றைய தினம் யோகமான தினம். நினைத்தது நிறைவேறும். தூரத்து உறவினர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். பணவரவு சுமாராக உள்ளது. சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். தாய் தந்தையுடைய ஆரோக்கியம் பரவாயில்லை. மாணவர்களினால் அனுகூலமான நிலைமைகள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். மருத்துவ ஆலோசனை பெற வேண்டியிருக்கும். கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். பல விஷயங்களில் விட்டு கொடுத்து போவீர்கள். மகிழ்ச்சி பொங்கக்கூடிய தினமே. வெளி உலகத்தில் பழகும் பொழுது சற்று கவனம் தேவை. ஏன்னா அஷ்டமத்து குரு. வார்த்தைகளில் எச்சரிக்கையாக இருப்பது நன்று. தொழில் வியாபாரம் நன்றாக நடக்கும். முன்னோடைய சொத்து சம்பந்தமாக இன்று எந்த முடிவுக்கு வராமல் இருப்பது நன்று. வியாபாரம் நன்றாக நடக்கும். தொழில் பரவாயில்லை. அரசு உதவியில் இருப்பவர்களுக்கும் அனுகூலமான தினமே. சுப லாபமும் சுப விரயங்களும் ஏற்படும். திருமணம் போன்ற நிகழ்ச்சிக்காக அதிக செலவு செய்ய வேண்டியிருக்கும். நல்ல தினமே. அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ராசியில் சந்திரன் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்த வேண்டும். உணவு விஷயத்திலும் எச்சரிக்கையாக இருப்பது நன்று. பணவரவு சுமார், செலவுகள் அதிகரிக்கும். திருமணத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல தகவல்கள் கிடைக்கும். சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். தாய் தந்தையுடைய ஆரோக்கியம் பரவாயில்லை. பல விஷயங்களில் விட்டு கொடுத்து போவீர்கள். உடல் ஆரோக்கியமும் பரவாயில்லை. கணவன் மனைவி மகிழ்ச்சி பொங்கும். குடும்பத்தாருடன் அதிக நேரம் பொருள் செலவு செய்வீர்கள். வாகனத்தில் செல்லும் பொழுது சற்று கவனம் தேவை. வியாபாரத்தில் அதிக ஆர்வத்துடன் ஈடுபடுவீர்கள். வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் கிட்டும். சுப லாபம் வீண் விரயங்களும் ஏற்படும். மிதமான நாளே. அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, உடல் ஆரோக்கியம் சுமார். மருத்துவ செலவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. வாகனத்தை இயக்கும் பொழுது கவனமாக இருப்பது நன்று. பிரயாணத்தினால் சிறு சங்கடங்கள் ஏற்படலாம். தாய் தந்தையுடைய ஆரோக்கியம் பரவாயில்லை. சகோதர ஒற்றுமை குறைய செய்யலாம். பணவரவு சுமார். மாணவர்களால் நல்ல நிலைமைக்கு வருவீர்கள். மாணவர்கள் குழந்தைகள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். உஷ்ணம் சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய குறைவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. தொழில் வியாபாரம் பரவாயில்லை. கணவன் மனைவி விட்டு கொடுத்து போவீர்கள். மகிழ்ச்சி இரட்டிப்பு ஆக்கும். முன்னோடைய சொத்து சம்பந்தமாக ஒரு முடிவுக்கு வருவீர்கள். பாலிய சினர்களை சந்தித்து உரையாடுவீர்கள். மகிழ்ச்சியாக இந்த நாட்கள் செல்லும். சுப செலவுகளும் ஏற்படும். கும்பாபிஷேகம் போன்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். மிதமான நாளே. அன்பார்ந்த கர்க்கடக ராசி நேயர்களே, திடீர் யோகம் உண்டு. அரசு அனுகூலங்கள் உண்டு. பிரயாணத்தினால் நன்மை. எதிர்பாராத பணவரவு உண்டு. பால்ய சிநேயர்கள் சந்தித்து உரையாடுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்த வேண்டும். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். மனைவழி உறவினர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். தொழில் வியாபாரம் நன்றாக உள்ளது. கலைத்துறையினருக்கு யோகமான நாள் இன்று.
சுப செலவுகள் ஏற்படும். ஏன்னா ராசியை குரு பகவான் பார்க்கிறாரு. திருமணத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற வரன்களுக்கு திருமணம் கூடி வரும் நல்ல தினமே. அன்பார்ந்த சிம்ம ராசி நேயர்களே, எதிர்பாராத பணவரவு உண்டு. கடனின் ஒரு பகுதியை பைசல் செய்ய முயற்சி செய்வீர்கள். பண வரவு பரவாயில்லை. சகோதர ஒற்றுமை மிக குறைவு. எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படுகிற நாள் என்று. வாழ்க்கையில் பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். பெரியோர்களை சந்தித்து உரையாடுவீர்கள். தொழில் சம்பந்தமாக அதிக அலைச்சல்கள் ஏற்படும். வியாபாரமும் பரவாயில்லை. அரசு துறையில் இருப்பவர்களுக்கு சாதகமான தினமாக இருக்கிறது. நல்ல நாளே. அன்பார்ந்த கன்னியா ராசி நேயர்களே, எதிர்பாராத பணவரவு உண்டு. திடீர் யோகங்களும் கிடைக்கும். பிரயாணத்தினால் சிறு சங்கடங்கள் ஏற்படலாம். தந்தையின் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை. தாயாரின் ஆரோக்கியமும் சுமார். சகோதர ஒற்றுமை குறைய செய்யலாம். கணவன் மனைவி அந்யோன்யம் நன்றாக உள்ளது. குழந்தைகளுக்காக அதிக நேரம் பொருள் செலவு செய்வீர்கள். குழந்தைகளும் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பார்கள். தொழில் வியாபாரம் அல்லது செய்யக்கூடிய செயல்களில் அதிக கவனம் தேவை. தொழிலாளர் பிரச்சனை ஏற்பட்டு சரியாகும். பண விஷயத்திலும் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நன்று. மிதமான தினமே. அன்பார்ந்த துளாராசி நேயர்களே, இன்று சந்திராஷ்டமம் இருக்குது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை. சொந்த வாகனத்தை இயக்கும் பொழுதோ அல்லது பிறருடைய வாகனத்தில் செல்லும் பொழுதோ மிக கவனமாக இருப்பது நன்று. கடன் கொடுப்பதோ வாங்குவதோ இன்றைய நாள் தவிர்ப்பது நன்று. அதே மாதிரி சாட்சி கழித்து போடக்கூடாது. சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். பணவரவு சுமார். கணவன் மனைவி பேசிக்கொள்ளும் போதும் அளவாக பேசுவது நன்று. அதிகமான பேச்சு பிரச்சனைகளை ஏற்படுத்திவிடும். சந்தோஷமான பேச்சாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு பேசக்கூடிய பேச்சு தவறுதலான முடிவு ஏற்பட்டுவிடும். அதனால் கவனமாக இருப்பது நன்று. வியாபாரம் பரவாயில்லை. வியாபாரத்தில் சுமை அதிகரிக்கும். வேலை பளு காரணமாக அலைச்சல்கள் சிரமங்கள் ஏற்படும். மிதமான நாளே. அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, பிரயாணத்தினால் நன்மை உண்டு. சக ஊழியத்தில் நன்மதிப்பை பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டியிருக்கும். உணவு விஷயத்திலும் கவனமாக இருப்பது நன்று. பிரயாணத்தினால் சிறு சங்கடங்கள் ஏற்படலாம். அரசு அனுகூலங்கள் உண்டு. வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு உயரும். உற்றார் வரும் இடத்திலும் தன் வார்த்தைக்கு மதிப்பு இருக்கும். நல்ல தினமே. அன்பார்ந்த தனுராசி நேயர்களே, உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை. நினைத்தது நிறைவேறும். எதிர்பாராத பணவரவு உண்டு. சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு என்று இருப்பீர்கள். பிறருடைய விஷயத்தில் தலையிடாமல் இருப்பதே நன்று. அதே மாதிரி தன்னுடைய குடும்ப விஷயத்தையும் பிறரிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது. பிரச்சனைகளை எதிர்கொள்ளாமல் இருக்கலாம். கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். வீண் அலைச்சல்களும் சிரமங்களும் ஏற்பட்டு சரியாகும். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, திடீர் யோகம் உண்டு. அரசு அனுகூலங்கள் உண்டு. எதிர்பாராத பணவரவுகளும் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனம் தேவை. வேலை பளு காரணமாக சிரமங்களும் இன்பம் துன்பம் இரண்டும் ஏற்படும். முன்னோடைய சொத்து சம்பந்தமாக ஒரு முடிவுக்கு வருவீர்கள். நல்ல தினமே. அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, வியாபாரத்திற்காக அதிக பொருள் செலவு செய்ய வேண்டியிருக்கும். அதிக முதலீடு செய்து வியாபாரத்தை பெருக்கிக் கொள்வீர்கள். மனசு நிறைவாக இன்றைய நாள் செல்லும். உற்றாரிடத்தில் மதிப்பு உயரும். பிரயாணத்தினால் சிறு சங்கடங்கள் ஏற்படலாம். கணவன் மனைவி விட்டு கொடுத்து போவது நன்று. எதிர்பாராத பணவரவும் கிடைக்கும். சுப செலவுகள் ஏற்படும். கோவில் கும்பாபிஷேகம் போன்ற சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். அதற்காக அதிக பொருள் செலவு செய்வீர்கள். நல்ல தினமே. அன்பார்ந்த மீன ராசி நேயர்களே, எதிர்பாராத பணவரவு உண்டு. லக்ஷ்மி யோகம், அதாவது நினைத்தது நிறைவேறும். பொருளாதாரத்தில் தடை இல்லை. கணவன் மனைவி அந்யோன்யம் நன்றாக உள்ளது. தாய் தந்தைய ஆரோக்கியமும் பரவாயில்லை. பாலிய சிநேயர்கள் சந்தித்து உரையாடுவீர்கள். நண்பர்களுடைய ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கும்.
மாணவர்களினால் அதாவது குழந்தைகளினால் நல்ல ஒரு நிலைமைக்கு வருவீர்கள். நீங்களும் குழந்தைகளுக்காக அதிக நேரம் பொருள் செலவு செய்வீர்கள். நல்ல தினமே. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இது போல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.